ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே மகா கந்தசஷ்டியை பற்றிய சிறப்பு. நிறைய புராண கதைகள் இருந்தாலும் சிறு விளக்கங்கள். சஷ்டி என்றாலே விசேஷம்தான், முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயும் மகா கந்த சஷ்டிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். முக்கியமாக சந்தான பிராப்தி கிடைக்கும். குழந்தை இல்லாதவளுக்கு இந்த விரதத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐப்பசி மாதத்திலே அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை அன்னைக்கு ஆரம்பித்து சஷ்டி அன்று முடியத 6 தினம்தான் கந்த சஷ்டிங்கக்கூடியது. பிரதம, துதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. 7வது நாள் திருக்கல்யாணம். 6 நாள் கொண்டாடுவா. சில இடத்துல வரும்போது 7 நாள் செய்வா. திருக்கல்யாணம் 7வது நாள். இந்த 7வது நாள் திருக்கல்யாணம் முடிந்த உடனேயும் விரதங்கள் முடிக்கிறது. சில பேர் 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிந்த உடனேயுமே விரதங்கள் முடிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள். இந்த சம்ஹாரம் செய்யக்கூடிய நன்னாளிலே வரும்போது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னா விரதங்கள் என்பது எல்லாரும் உபவாசங்கள் இருக்க முடியாது. வயசானவா இருக்கா, சில பேர் உடம்பு முடியாதவா இருக்கா. அதனால உபவாசம் பண்ண முடியாதவர்கள் பொதுவான விரதங்கள் இருக்கிறது நல்லது. முடிஞ்சவா விரதங்கள்லேருந்து உபவாசம் பண்ணலாம். முடியாதவா வரும்போது தினமும் காத்தால ஏந்திருந்து பிரதமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். கங்கணம் கட்டின்னு சில பேர் செய்வா. அதெல்லாம் விரதங்கள் உபவாசம் எடுக்கிறவனுக்கு தான். நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியது ஒரு சண்முகருடைய வள்ளி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமியோட படத்தை வச்சு அதை நல்லா தொடச்சி வாசனை சந்தனத்தினாலே பொட்டு வச்சு வாசனை புஷ்பத்தினாலே அலங்காரங்கள் செய்து தூப தீபங்கள் அதற்கு சாத்தி சக்கர பொங்கல் நைவேத்தியங்கள் செய்யணும். முதல் நாள் வரும்போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி 2வது நாட்களும் அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை தொடச்சி அலங்காரம் பண்ணி கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணணும். 3வது நாள் வரும்போது பாராயணம் அதே மாதிரி வரும்போது தொடச்சி ஃபோட்டோவுக்கு தொடச்சி வாசனை புஷ்பங்கள் சாத்தி கந்த அனுபூதி பண்ணணும். 4வது நாள் வரும்போது கந்த அலங்காரம் செய்யணும், பாடணும். 5வது நாள் வரும்போது வேல் விருத்தம். 6வது நாள் வரும்போது வேல் மாறல். இந்த 6 நாட்களும் முருகனை சந்தோஷப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நன்னாளாகும். இந்த 6 நாட்களும் இதெல்லாம் நம்ம அவசியம் செய்யறது நல்லது. இதெல்லாம் எங்களுக்கு பாராயணம் செய்ய முடியாதவா வரும்போது நம்மளுடைய செல்லுலேயே வரும்போது பாட்டை போட்டு அதை கேட்பது உன்னதமான பலன். பாராயணம் பண்ண முடியாதவா தவறுகள் வரும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கேட்குறது ரொம்ப உன்னதமான ஒரு பலன். 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு இறைவனுடைய பக்தி பாடல்களை பார்த்து திருக்கல்யாணம் எந்த முருகன் கோயிலில் நடக்கிறதோ அந்த கோயில் போய் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்ப உன்னதமான ஒரு பலன்கள். இந்த கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்த அலங்காரம், வேல் விருத்தம், வேல் மாறம் இவெல்லாம் சத்துருக்களோட உபாதைகளே கிடைக்காது. நமக்கு சத்துருக்களோட உபாதைகள் எந்த இடத்துலையுமே நமக்கு வரவே வராது. சத்துருக்களோட இடைஞ்சல்கள் இருக்காது. பகைகள் வரும்போது எதிரிகள் தொல்லைகள், பகை இருக்காது. உடல் உபாதைகள், குடும்பங்கள் என்பது ஒற்றுமைகள், முக்கியமாக வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு சந்தான பிராப்தி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு 5 விதம் 6 விதமான பாடல்களும் ரொம்ப விசேஷமானது. ஸ்லோகங்களை சொல்ல முடியாதவா அதை வரும்போது நம்ம கேட்டு டிவிலையும் கேட்கலாம், நம்ம செல்லுலையும் கேட்டுக்கலாம். செல்லில் போட்டாலே வந்துடும். அதை கேட்டுட்டு பாராயணத்தை அவர் சொல்ல காதில் வாங்கிறதே உன்னதமான ஒரு பலன்கள். அவசியம் இந்த 6 நாட்களும் வரும்போது முருகன் ஆலயம் சென்று வருவது உன்னதமான பலன். டெய்லி எல்லா இடத்துலையும் முருகன் ஆலயம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் முருகனை தரிசனம் செய்து வருவது உன்னதமான பலன்கள். இதெல்லாம் செய்து வந்தோம்னா நம்மளுடைய குடும்பங்கள் என்பது சந்தோஷமாகவும் பணப்பஞ்சங்கள் இல்லாமலும் அந்யோன்யமாகவும் சரீரத்திலே ரோகங்கள் இல்லாமலும் எல்லாமே இருக்கும். ஏன்னா கந்த சஷ்டி கவசம் படித்தோம்னா வியாதியே இருக்காது. கந்தகுரு கவசம் பார்த்தோம்னா குடும்ப ஒற்றுமைகள். அதேமாதிரி கந்தர் அனுபூதி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அதனால் இதெல்லாம் வரும்போது நம்ம பின்பற்றுவது உன்னதமான ஒரு பலனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இது அனைவரும் பின்பற்றுவோமாக. முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம்.